இந்த 2022 ஆண்டில் நுழைய செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. इस 2022 में हमें प्रवेश करने के लिए मदद किया है, उस महान परमेश्वर को धन्यवाद हो. நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. आप सब बहुत खुश होंगे. இந்த புதிய ஆண்டுக்குள் நம்ம கால் எடுத்து வைத்திருக்கிறோம். इस नए साल में हम प्रवेश किए हैं. கர்த்தர் புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார் என்று यहोवा விசுவாசிக்கிறோம். परमेश्वर नए जीवन में नई कार्य को करेंगे करके हम विश्वास करें. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை புதியதா இருக்கிறது போல हर एक दिन परमेश्वर का अनुग्रह नई हो जाती है, वैसे ही அவருடைய வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் புதியதா இருக்கிறது. परमेश्वर का वचन भी हर एक दिन नई हो जाती है. ஆமென். आमीन. ஒவ்வொரு வருடமும் அந்த முதல் நாளிலே நாங்கள் பல தீர்மானங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். हर एक साल जो शुरुआत के दिन में हम कई निर्णय को लेते हैं. ஆனா எத்தனை தீர்மானங்களை நம்ம செய்யறோமோ நமக்கு தான் தெரியும். लेकिन कितने निर्णय को हम पूरा करते हैं हम ही जानते हैं. ஆனால் இந்த வருஷம் இந்த முதல் நாளிலே लेकिन इस साल के इस पहला दिन में வேதத்தின்படி ஒரு சில காரியங்களை நம்ம வாசிப்போம், வசனங்களை. परमेश्वर की बाइबल के वचन के अनुसार हम कुछ कार्य को देखना चाहते हैं. இந்த முதல் தேதியிலே நம்ம என்னென்ன காரியங்களை நம்ம வேதாகம் நம்மளுக்கு கற்று தருகிறதை நம்ம பார்க்க போகிறோம். इस पहले दिन में परमेश्वर का वचन हमें क्या सिखाती है, வாசிப்போம். आइए पढ़ें. முதலாவதாக யாத்திராகமம் 40வது அதிகாரம். निर्गमन 40वें अध्याय का हम पलटें. யாத்திராகமம் 40வது அதிகாரத்துல निर्गमन 40वें अध्याय में 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். दूसरा आयत को हम पढ़ते हैं. நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. पहले महीने के पहले दिन को तू मिलाप वाले तंबू के निवास को खड़ा कर देना. முதலாம் மாதம் पहला महीना முதல் தேதியிலே पहले दिन को என்ன செய்வோம்? हमें क्या करना है? நல்ல பிரியாணியை போட்டுவோம். हम अच्छे से बिरयानी खाएंगे. வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन कहता है முதலாம் மாதம் முதல் தேதியிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. पहले महीने की पहले दिन को तू मिलाप वाले तंबू के निवास को खड़ा कर देना. கர்த்தர் மோசேட்ட சொல்லுகிறாருங்க. प्रभु परमेश्वर मूसा से कहा है 16வது வசனத்துல 16वीं आयत में கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்து முடித்தார். इस प्रकार मूसा ने जो जो आज्ञा यहोवा ने उसको दी थी उसी के अनुसार किया. எப்பொழுதுமே தொடக்கம் ரொம்ப முக்கியம். हमेशा शुरुआत मुख्य है. அந்த ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சுன்னா எண்டிங் நல்லா இருக்கும். यदि शुरुआत अच्छा है तो एंड भी अच्छा होगा. அதே போல இன்னைக்கு ஸ்டார்டிங் டேல वैसे ही इस शुरुआत के दिन में भी நல்ல ஒரு காரியத்தை செய்வோமா? हम अच्छे कार्य को करें क्या? வசனத்தின்படியாக वचन के अनुसार ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிப்போம். मिलाप वाले तंबू को निवास खड़ा कर दें. ஹalleluya. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. इस्राएल लोग 430 साल तक मिस्र में आधीन में था. கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். परमेश्वर उस गुलामीपन से उन्हें बाहर लाया. இப்போ அவர்கள் கானானை நோக்கி பிரயாணப்பட்டுட்டு இருக்காங்க. अभी वे कनान की ओर जा रहे थे. அந்த வனாந்தர பிரயாணத்திலே उस वनांतर की यात्रा में கர்த்தர் மோசே கூட சொல்லுகிறாரு, परमेश्वर मूसा से कहा, நான் உங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கும்படியாக मैं तेरे बीच में वास करने के लिए எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். मेरे लिए एक पवित्र स्थान को आप बना देना. ஆமென். आमीन. இவங்க 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து இப்பதான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. 430 साल तक उन्होंने गुलामी में थे, अब जो बाहर आए हैं அதுல अनेक பேர் ஆண்டவர் ஆபிரகாமின் தேவனை மறந்திருப்பாங்க. उसमें से कई लोग अब्राहम की परमेश्वर को भूल चुके होंगे. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் மத்தியில ऐसे एक लोगों के बीच में இந்த மகா பரிசுத்த தேவன் इस महा पवित्र परमेश्वर தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக अपनी महिमा को प्रकट करने के लिए அங்க ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணு என்று சொல்லுகிறார். वहां पर परमेश्वर कहते हैं एक मिलाप वाली तंबू को खड़ा कर देना. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. कितना अच्छा परमेश्वर है. ஆமென். आमीन. இந்த முதல் நாளிலே इस पहले दिन में நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் हम अपने हर एक जीवन में हर एक परिवार में உங்களுடைய வீட்டிலே आपके घर में நீங்க வேலை செய்யற இடத்திலே अब जहाँ आपकी दफ्तर में உங்களுடைய படிப்புல உங்களுடைய आपकी பிசினஸ்ல पढ़ाई में आपकी व्यापार में உங்களுடைய திருமண வாழ்க்கையில आपकी शादी सुविधा के जीवन में தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணுங்க. परमेश्वर की मिलाप वाली तंबू को खड़ा करें. ஹalleluya. हालेलुया. தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்குங்க. परमेश्वर की उपस्थिति वहां होती है. ஈவன் அது வனாந்தரம் தான். जरूर वो वनांतर है, ஆனா அங்க ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்போது लेकिन वहां पर एक मिलाप वाले तंबू को खड़ा कर देते हैं तो 40 அதிகாரத்துல 40वीं अध्याय में 34 வசனத்தை வாசிக்கும்போது 34 को जब हम पढ़ते हैं, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. तब बादल मिलाप वाले तंबू पर छा गया और यहोवा का तेज निवास स्थान में बढ़ गया. அது வனாந்தரம். वो वनांतर है.
எல்லாரும் அடிமைத்தனத்திலிருந்து இப்பதான் வெளியே வந்திருக்காங்க. सारे लोग आधीन में थे, गुलामी में से अब बाहर आए हैं. ஆனா அங்க முதல் மாதம் முதல் தேதியிலே உண்டு பண்ணின அந்த ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மேகம் அந்த இடத்தை நிரப்பிட்டது. लेकिन उस पहले महीने की पहले दिन में जो खड़ा किया है उस मिलाप वाले तंबू में परमेश्वर के बादल उस तंबू पर छा गया और यहोवा का तेज निवास स्थान में भर गया है. கர்த்தருடைய மகிமை அந்த வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துல இறங்கினது உண்மை என்றால், यदि परमेश्वर की तेज उस वनांतर में जो था उस निवास स्थान में मिलाप वाले तंबू में उतर आया है, ये सच है तो ஒருவேளை இப்போ நீங்க வனாந்திரம் போல இருக்கலாம் உங்க வாழ்க்கை. यदि आपका जीवन भी उस वनांतर जैसे आज लगता क्यों ना हो, கர்த்தர் சொன்னது போல ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க எழுப்புங்க. लेकिन यदि परमेश्वर ने जो कहा वैसे अगर आप मिलाप वाले तंबू को खड़ा कर देते हैं तो கர்த்தருடைய மகிமை நிரப்பட்டும். परमेश्वर की तेज उतर आएगी. அதன் மூலமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை இன்னும் உணர முடியும். उसके द्वारा परमेश्वर की उपस्थिति से हम और बढ़ जाते हैं இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். और परमेश्वर की वचन को हम पा सकते हैं. கர்த்தருடைய மகிமையை நாம பார்க்க முடியும். परमेश्वर की महिमा को हम देख सकते हैं. வனாந்திரத்துல ஒரு மகிமையா, वनांतर में एक महिमा है क्या? அது முடியுங்க. वो होता है. இந்த முதல் நாளிலே நம்ம செய்வோமா? इस पहले दिन में पहले महीने में हम करें क्या? சித்தி மரத்தினால உண்டு பண்ணுகிறாங்க. वो एक बबूल की लकड़ी से बनाया गया है. அங்க ஜனங்கள் கொண்டு வந்த காணிக்கை கொண்டு வந்து அங்க ஆசரிப்பு கூடாரத்தை எழுப்புறாங்க. जो लोग ने परमेश्वर की उपस्थिति में ले आए थे, दान के द्वारा ही उस मेल मिलाप की वहां पर उस तंबू ने बनाया गया है. हालेलुया, हालेलुया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोग, முதல் நாளிலே इस पहले दिन में ஆசரிப்பு கூடாரத்தை எழுப்புவோம். मिलाप वाले तंबू को हम खड़ा करें क्या? ஏனென்றால் கர்த்தர் வாசம் பண்ண அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். क्योंकि यहोवा परमेश्वर चाहते हैं वो हमारे बीच में वास करने के लिए. ஆமென். आमीन. இரண்டாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? दूसरा हमें क्या करना है? 2 நாளாகமம் दूसरा इतिहास 29வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 29वीं अध्याय को हम पलटें. அதுல 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். उसका तीसरा आयत को हम पढ़ेंगे. 2 நாளாகமம் 29வது அதிகாரத்துல दूसरा इतिहास चैप्टर 29 அதுல 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். तीसरा आयत को हम पढ़ते हैं. எசேக்கியா ராஜா தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். अपने राज्य के पहले वर्ष के पहले महीने में उसने यानी एसेकिया हिजकिय्याह राजा ने यहोवा के भवन के द्वार खुलवा दी और उनकी मरम्मत भी कराई. 17ஆம் வசனத்துல 17वीं आयत में முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவங்கினார்கள். पहले महीने के पहले दिन को उन्होंने पवित्र करने का काम आरंभ किया. இங்கு தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். यहाँ पर परमेश्वर की भवन को वो पवित्र करने लगे. ஆமென். आमीन. இங்கு எசேக்கியா ராஜா இந்த காரியத்தை எடுத்து நடத்துகிறதை நான் பார்க்க முடியுது. हिजकिय्याह राजा ने इस कार्य को करते हुए हम पाते हैं. இதுவரையும் அந்த ஆலயம் ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறது. अब तक वो परमेश्वर का भवन जो है बिल्कुल वो कुछ सही नहीं था. அங்கு சர்வாங்க தகன பலியோ காணிக்கையோ ஆராதனையோ எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறது. वहां पर कोई भी बलि नहीं हो रहा है, कोई आराधना नहीं हो रहा है. இப்ப தேவ பிரசன்னத்தை இழந்தது போல இருக்கிறது. लगता है कि परमेश्वर की उपस्थिति को खो चुके हैं. அதனால எசேக்கியா ராஜா என்ன செய்றாரு? इसलिए हिजकिय्याह राजा ने क्या किया है? தேவாலயத்தின் கதவுகளை திறக்கிறார். उन्होंने परमेश्वर की भवन की दरवाजे को खुलवा दिया. அடைக்கப்பட்ட கதவுகளை இங்கு திறக்கப்படுகிறது. जो बंद था वो दरवाजे अब खुलवा दिया. இதுவரையும் வசனம் இல்லங்க. अब तक वचन वहां पर नहीं थे. ஆராதனை அடைக்கப்பட்டிருக்கிறது. आराधना बंद था. பலி அடைக்கப்பட்டிருக்கிறது. रास्ता बंद था. ஆசாரியருடைய ஊழியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. याजक की सेवकाई बंद था. ஆனா எசேக்கியா ராஜா வந்து எல்லாத்தையும் திறக்குகிறத பார்க்கிறோம். लेकिन हिजकिय्याह राजा ने आकर सब कुछ खुलवा दिया. हालेलुया. हालेलुया. அருமையான தேவனுடைய प्रभु के பிள்ளைகளே, प्रिय लोगों, ஆலயங்கள் திறக்கப்படுவதாக. परमेश्वर की भवन खुल जाए. இடிந்து போன जो टूटा हुआ है ஆலயங்கள் மீண்டும் திறக்கப்படும்படியாக நாங்கள் वैसे ஜெபிக்கிறோம். परमेश्वर के भवन दोबारा बन जाए. ஒருவேளை உங்க வாழ்க்கையில, शायद आपके जीवन में ஒருவேளை உங்க குடும்பத்துல या आपके परिवार में பல ஆராதனைகள் வாசல்கள் மூடப்பட்டிருக்கலாம். कई आराधना के द्वार बंद क्यों ना हो. பிரச்சனை நிமித்தமாக தேவ சமூகத்துல வருகிற காரியங்கள்ல ஒரு மூடப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். परेशानियों के चलते आप परमेश्वर की उपस्थिति में ना आ सके, ऐसे बंद क्यों ना हो. இப்போது இந்த முதல் மாதம் இந்த முதல் தேதியிலே
लेकिन इस पहले महीने पहले तारीख में ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது போல परमेश्वर की भवन की दरवाजे जैसा खुल गया था वैसे ही உங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके ऊपर की परमेश्वर की आशीष के दरवाजे खुल जाए. आमेन. आमेन. உங்க மேல் இருக்கிற அபிஷேகத்தின் கதவுகளை திறக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினால. आपके ऊपर की परमेश्वर के अभिषेक का दरवाजे खुल जाए. உங்க மேல் வைத்திருக்கிற கர்த்தருடைய தீர்மானம் தரிசனத்தின் கதவுகள் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके ऊपर जो परमेश्वर की दर्शन परमेश्वर का निर्णय खुल जाए. இழந்து போன அபிஷேகம், जो खो चुके हैं अभिषेक, இழந்து போன கிருபைகள், जो खो चुके हैं परमेश्वर का अनुग्रह, இழந்து போன ஊழியங்கள் परमेश्वर की सेवा மீண்டுமாய் உண்டாக, दोबारा आपके जीवन में खोलने के लिए, மீண்டுமாய் புதுப்பிக்கப்படும்படியாக, दोबारा वो नई हो जाने के लिए, மீண்டுமாய் அந்த இடம் பரிசுத்தமாக்கும்படியாக, दोबारा वो जगह पवित्र होने के लिए, மீண்டுமாய் இழந்து போன மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக, दोबारा खो चुके हैं उस महिमा को पाने के लिए எல்லா கதவுகளை இயேசு நாமத்தில் திறக்குகிறோம் இப்பொழுது. सारे दरवाजे के यीशु के नाम से हम खोलते हैं खुदा. हालेलुया, 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 हालेलुया. உங்களுடைய நாவுகள் திறக்கப்படுவதாக, आपकी जुबान खुल जाए கர்த்தரை துதிக்கும்படியாக, परमेश्वर की महिमा करने के உங்களுடைய लिए, கரங்கள் திறக்கப்படும்படியாக, आपके हाथें खुल जाए கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக. परमेश्वर के नाम को ऊंचा करने के लिए. हालेलुया. हालेलुया. திறப்போம் எல்லாத்தையும். हम सब खोले தேவனுக்காக திறப்போம். परमेश्वर के लिए खोले, அவருடைய பரிசுத்தத்திற்காக திறப்போம். परमेश्वर की पवित्रता के लिए खोले. அவர்கள் அந்த இடத்தை பரிசுத்தம் பண்ணினார்கள். उन दिनों में उन लोगों ने उस जगह को पवित्र किया, தேவாலயத்தை சுத்திகரித்தார்கள். परमेश्वर के भवन को शुद्ध किया. அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? उसके बाद क्या हुआ है? லேவியர்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். लेवियों ने, याजक ने आकर परमेश्वर की महिमा करने, स्तुति करने लगे. மீண்டும் பலிபீடம், ஆராதனை கட்டப்படுகிறது. दोबारा वहां पर बलियां, आराधना और वेदी बनाए गए. மீண்டும் சபை அங்கு தொடங்கப்படுகிறது. दोबारा वहां पर कलीसिया शुरू हुआ है. கர்த்தர் தம்முடைய கிரியைகளை அங்கே நடப்பித்தார். परमेश्वर अपनी क्रिया को वहां पर किया है. அல்லேலூயா. हालेलुया. முதல் மாதம், इस पहले महीने, முதல் தேதியிலே, इस पहले तारीख में கர்த்தருக்காக பல காரியங்கள் திறக்கப்படுவதாக, परमेश्वर के लिए कई कार्य खुल जाए. அதே போல உலகத்திற்காக சில காரியங்கள் மூடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். उसके साथ ही साथ संसार के लिए कुछ कार्य को हम बंद भी करें. ஆமென். आमीन. முதல் மாதம் முதல் தேதியில என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவதாக पहला महीना पहले दिन में हमें क्या करना चाहिए? तीसरा कार्य है, எஸ்ரா எழுதின புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். यस्रा की किताब की ओर हम पलटें. அதுல 7ஆம் அதிகாரத்துல, उसका 7वीं आयत अध्याय में அதுல 9வது வசனத்தை வாசிக்கும்போது, 9वीं वचन को हम पढ़ेंगे. எஸ்ரா 7:9 நான் வாசிக்கிறேன். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தான். एसरा 7ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 7वीं अध्याय का 9 आयत को हम पढ़ते हैं. पहले महीने के पहले दिन को एजरा बेबीलोन से चल दिया और उसके परमेश्वर के कृपा दृष्टि उस पर रही. उस कारण 5वें महीने के पहले दिन वह यरूशलेम को पहुंचा. முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே पहले महीने पहले दिन में அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு वह बेबीलोन से चल दिया. எங்கு வருகிறான்? कहां पहुंचा? எருசலேமுக்கு வருகிறான். यरूशलेम पहुंचा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வருகிறான். जहां पर वायदा किया हुआ जगह पर उन्होंने पहुंचा है. வரீங்களா கொஞ்சம்? आप भी आएंगे क्या? ஒருவேளை பாபிலோனில் யாராவது இருக்கிறீங்களா? या कोई भी बेबीलोन में अभी भी है क्या? கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிறீங்களா? यानी परमेश्वर से आप बहुत दूर चल गए क्या? ஒருவேளை கடந்த ஆண்டுல சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு, அவருடைய கிருபையை விட்டு, அதிகால ஜெபத்தை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். या पिछले साल में आप परमेश्वर की उपस्थिति को छोड़कर, परमेश्वर की कलीसिया को छोड़कर, हर बौर की आराधना को छोड़कर दूर चल गए क्या? இப்பொழுது உங்களுடைய இருதயம் ஏங்கட்டும் எருசலேமுக்காக. अब आपका दिल चाहे कि उस यरूशलेम के लिए, தேவ ஆலயத்திற்காக உங்களுடைய இருதயம் புலம்பட்டும். परमेश्वर की भवन के लिए आपका दिल तड़पे. இந்த முதலாம் மாதம், इस पहले महीने, முதலாம் தேதியிலே इस पहले दिन में கர்த்தர் அற்புதமான ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். परमेश्वर बहुत ही अद्भुत का एक कार्य को आपका सौंपते हैं. அற்புதமான ஒரு வழியை கர்த்தர் एक திறக்குகிறார். अद्भुत का रास्ता को खोलते हैं. எங்க போகிறதுக்கு தெரியுங்களா? कहां जाना है? எருசலேமுக்கு, यरूशलेम की ओर जाने के लिए, ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்கு, आशीष पाया हुआ जगह की ओर जाने के लिए, உங்களுக்கு என்று முன்குறிக்கப்பட்ட இடத்திற்கு, आपके लिए पहले से नियुक्त किया हुआ स्थान की ओर जाने के लिए, வாக்குத்தத்தப்பட்ட இடத்திற்கு, जो वायदा किया हुआ स्थान की ओर जाने के लिए, தேவ ஆலயத்திற்காக, परमेश्वर की भवन के लिए, தேவ ஆலயத்தை புதுப்பிப்பதற்காக, परमेश्वर की भवन को और दोबारा बनाने के लिए, தேவ ஆலயத்தை கட்டுவதற்காக, परमेश्वर की भवन को बनाने के இழந்து लिए, போன மகிமையை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக हो चुके हैं उस तेज को दोबारा महिमा को पाने के लिए, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் எருசலேமுக்கு அழைத்து போகிறார். परमेश्वर आप सबों को यरूशलेम की ओर जाने के लिए देते हैं. ஆமென். आमीन. நம்ம எல்லாரும் எருசலேம் டூர் போகிறோம், நல்லது. हम सब यरूशलेम को टूर जाते हैं, अच्छी बात है. ஆனா இப்ப உண்மையான எருசலேம்
எருசலேம் நம்ம இடத்துல இருக்குதுங்க. लेकिन अब जो सचमुच का यरूशलेम हमारे अंदर है, நம்ம எல்லாரும் ஆவியில நம்ம கடந்து போக போகிறோம். हम सब आत्मा में जाने वाले हैं. ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया. அங்க தேவாலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. वहाँ सारा परमेश्वर का भवन बिल्कुल उड़ा दिया गया है. இன்னைக்கும் பார்க்கும்போது தேவாலயங்கள் மூடப்பட்டு, आज भी परमेश्वर का भवन बंद है, ஆராதனைகள் மூடப்பட்டு, आराधना बंद है, ஊழியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. सारा सेवकाई बंद है. இதை பார்க்கும்போது நெகேமியாவுக்கும் எஸ்ராவுக்கும் இருந்த அந்த வைராக்கியம் நமக்குள்ள எழும்பட்டும். जब इसे देखते हैं तो हमारे अंदर भी वैसे जलन उत्पन्न होना चाहिए कि जो जलन इस्रा और नेहमिया के दिल में था, அப்படிப்பட்ட ஆவியை நம்ம மேல தந்தருளுவாராக. ऐसे आत्मा को परमेश्वर हमारे ऊपर उंडेल दे. ஹalleluya हालेलुया. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, जब पवित्र आत्मा तुम पर आएगा நீங்கள் எருசலேமிலும், तो यरूशलेम में, ஆமென் आमीन, முதல் ஊழியம் எருசலேமில் தொடங்குவோமா? उस पहला सेवक का यरूशलेम में हम शुरुआत करें क्या? ஒருவேளை உங்களுடைய வீடு, உங்களுடைய ஆராதனை ஸ்தலம், உங்களுடைய குடும்ப உறவுகள், உங்க குடும்ப ஜெபம், உங்களுடைய தனிப்பட்ட வேத வாசிப்புகள் எல்லாம் ஒரு நிலையில்லாமல் இடிந்து போய் காணப்படலாம். शायद आपकी पारिवारिक प्रार्थना, आपकी व्यक्ति की प्रार्थना, आपकी बोर की प्रार्थना, आपकी परिवार या आपकी आराधना सब कुछ ऐसे तितर पितर ऐसा लग रहा है, क्यों ना हो? இந்த முதல் நாளிலே इस पहले दिन அதை में புதுப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் उसे हम விருப்பப்படுகிறார். दोबारा बना दें क्या? தேவ ஆலயத்தை கட்டி எழுப்புவோம். परमेश्वर के भवन को हम बना दें क्या? நான் சொல்லுகிறேன், हम कहते हैं நம்ம ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. हमारा हर एक परिवार, हमारा हर एक घर जो है परमेश्वर का भवन है. நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். हम भी परमेश्वर का भवन है. இயேசுவானவர் தேவ ஆலயத்துக்கு வரும்போது, प्रभु यीशु मसीह जब परमेश्वर के भवन में आए थे, அங்கு விக்கிரகங்களையும் காசு கொள்ளர்களையும் பார்த்து ஆவியில் வைராக்கியம் உள்ளவராய், वहां की कार्य को, परिस्थिति को देखकर, जहां पर सारे व्यापार हो रही थे उसे देखकर उन्होंने आत्मा में जलन किया. அங்க எல்லாத்தையும் அவர் சாட்டை எடுத்து அடித்து எல்லாத்தையும் அவங்க வெளியே அனுப்புகிறார். वहां पर उन सारे लोगों को उन्होंने बहा दिया இது बाहर. என்னுடைய ஜெப வீடு என்று சொல்லுகிறார். प्रभु ने कहा ये मेरा प्रार्थना का घर है. கல்லர் கொகையாக்கிட்டீங்களே, तुम लोग इसे डाकुओं को गुफा बना दिया करके कहते हैं. வேதனையோடு அந்த தேவாலயத்தை பார்த்து அவர் பேசுகிறார். एक वेदनाओं के साथ वहां पर प्रभु यीशु बात करते हैं. இன்றைக்கும் கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார். आज भी प्रभु वेदना से कहते हैं, எழுந்து போன மகிமையை பெற்றுக்கொள்வோமா? जो खो चुके हैं उस महिमा को हम वापस पाएं क्या? ஆமென். आमीन. தேவனுடைய ராஜ்யத்தை புதுப்பித்துக் கொள்வோம். परमेश्वर की राज्य को हम दोबारा बना दें. ஒருவேளை நம்முடைய பில்டிங்கை இடிக்கலாம், शायद हमारा इमारत को वो उड़ा सकते हैं, ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை யாராலையும் தொட முடியாது. लेकिन परमेश्वर के राज्य को कोई छू नहीं सकता है. முதலாம் மாதம் இந்த முதலாம் தேதியிலே इस पहले महीने पहले तारीख में எருசலேமுக்கு கடந்து போகும். हम यरूशलेम की ओर चल रहे हैं. அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின இடம், वहीं पर पवित्र आत्मा उतर आया है, அங்கதான் தரிசனம் பெற்ற இடம். वहीं पर दर्शन मिला है. மீண்டுமாய் சேர்த்துக் கொள்வோம். दोबारा हम वहां पर चले क्या? ஆதியின் அன்புக்குள்ள கடந்து போகுவோம். वो पहला सा प्रेम की ओर हम जाएं क्या? வாக்குத்தத்தத்துக்குள் கடந்து போவோம். वायदा की ओर जाएं क्या? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. प्रभु हमें आशीषित करे. முதலாம் மாதம் முதலாம் தேதியில செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்னவென்றால், पहले महीने पहले दिन में जो हमें करना है अगला कार्य क्या है? ஆதியாகமம் 8 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். उत्पत्ति 8वीं अध्याय को हम पलटे. ஆதியாகமம் 8 அதிகாரம், उत्पत्ति 8वीं अध्याय அதுல 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13वीं आयत को हम पढ़ना चाहते हैं. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. नूह की आयु के 601 वर्ष के पहले महीने के पहले दिन जल पृथ्वी पर से सूख गया. तब नूह ने जहाज की छत खोलकर क्या देखा कि धरती सूख गई है. அல்லேலூயா. हालेलुया. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. नूह के लिए परमेश्वर की नजर में अनुग्रह मिला. நோவா ஒரு நீதிமானாய் இருந்தார். नूह एक धर्मी था. பாவம் பெருகின நிமித்தமாக தேவன் பூமியை அழிக்க அவர் தீர்மானம் பண்ணிட்டார். जब पाप बढ़ गया था पृथ्वी में, परमेश्वर ने सोचा कि पृथ्वी को नाश करें. ஆனா நோவாவையும் அவன் வீட்டார் மாத்திரம் அந்த பேழைக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். परंतु परमेश्वर नूह और उसकी परिवार के ऊपर अनुग्रह किया था कि वो जहाज में वह जाएं. இப்போ இவங்க 600வது வயசுல அந்த ஆர்க்குள்ள அவங்க என்டர் ஆவறாங்க. जब नूह का 600 उम्र था तब उन्होंने उस जहाज के अंदर प्रवेश किया. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலாக அந்த பேழைக்குள்ள இருக்கிறார்கள். कम से कम 1 साल से बढ़कर उस जहाज में वे रहते थे. ஜஸ்ட் 2021 ஆண்டை யோசித்துக் கொள்ளுங்கள். जैसे 2021 को दरअसल आप सोचिए, 1 இயர் அந்த பேழைக்குள்ள இருக்கிறார்கள். पूरा 1 साल भर के लिए उन्होंने उस जहाज में थे. அது என்ன அவ்வளவு சொகுசான டைட்டானிக் கப்பல் போலவா இருக்கும்? वो क्या ऐसे टाइटैनिक जहाज के समान है क्या? இல்ல, ऐसा नहीं है. சாதாரண ஒரு கப்பல். एक साधारण जहाज है. ஆனா அது தண்ணில மூழ்கல, அதுதான் பெரிய விஷயம். लेकिन बड़ी बात यह है कि वो पानी में नहीं डूबा. ஃபுல் டெக்னாலஜில கட்டப்பட்ட டைட்டானிக் கப்பல் நைட் மூழ்கிருச்சு.
पूरे टेक्नोलॉजी के साथ बनाए गए टाइटैनिक पूरी रात में डूब गया, 1 year உள்ள இருக்கிறாங்க. लेकिन इन्होंने इस जहाज के अंदर नूह और उनकी परिवार 1 साल तक रहा, லாக்டவுன் மாதிரி தான். जैसे कि एक लॉकडाउन के समान। கூட யார் இருக்கிறாங்க? लेकिन साथ कौन थे? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? उनके दोस्त रहते थे क्या? சிங்கம் இருந்துச்சு, புலி இருந்துச்சு, கரடி இருந்துச்சு, நாய் இருந்துச்சு, குரங்கு இருந்துச்சு, शेर था और भालू था और कुत्ता था और ऐसे जानवरें थे। கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். दरअसल सोचिए, ஒரு வாரம் இப்படிப்பட்ட விலங்கோட உங்களை தங்க வைத்தா இருப்பீங்களா? यदि 1 हफ्ता के लिए आप ऐसे जानवर के बीच में रहने के लिए बोलेंगे तो आप रहेंगे क्या? ஆல்ரெடி அப்படித்தான் இருக்கிறோம்னு சொல்லாதீங்க. पहले से ही हम वैसे ही रहते करके मत बोले। அவ்வளவுதான், நம்ம எல்லாம் இருக்கவே முடியாது இல்லையா? नहीं हो सकता, हम नहीं रह पाते हैं। இங்க வெளியே என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது நோவாவுக்கு. नूह को नहीं पता था बाहर क्या चल रहा है, கதவை ஆண்டவரே அடைச்சிட்டு போயிட்டார் வேற. क्योंकि परमेश्वर दरवाजा को बंद कर दिया। பயங்கரமா சத்தம் மட்டும் வந்துட்டே இருந்திருக்கும். बस कुछ आवाज उनको सुनाई देता होगा, பேலை இங்கிட்ட அங்கிட்ட ஆடிட்டே இருந்திருக்கும். जगह इधर उधर उलटता होगा। 1 yearங்க. 1 साल எப்படா வெளியே வருவோன்னு இருந்திருக்கும். लगता होगा कि कब हम बाहर चलें, எப்பத்தாயா நம்மளுக்கு விடிவு காலம் பிறக்கும் ஐயா, कब हमारी रोशनी आएगा करके सोचे होंगे। நீதிமானுக்கு இந்த கதியா? धर्मी की ऐसी परिस्थिति है क्या? ஆனா 2022 ஆண்டுல, लेकिन 2022 में முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே पहले महीने पहले तारीख में என்ன நடந்துச்சு? क्या हुआ? 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, उत्पत्ति 8वीं अध्याय 13 आयत में हम पढ़ते हैं, ஜலம் வற்றி போயிற்று. वहां पर धरती सूख गई है। हालेलुया, 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 हालेलुया। சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தார்கள். जहां उनको पहुंचना है वहां पर पहुंच गए। இப்ப கர்த்தர் அவனை பார்த்து பேசுகிறார். प्रभु अभी उनसे कहा, பேலை விட்டு புறப்படுங்க, अब उस जहाज में से बाहर आ जाओ, நீங்கள் பூமியிலே பழுகி பெருக போகிறீர்கள். आप इस धरती पर बढ़ेंगे, फलेंगे, फूलेंगे। हालेलुया, हालेलुया। கர்த்தர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தார். यहोवा परमेश्वर नूह को और उसके परिवार को आशीषित की। நீங்க தான் பூமியை நிரப்ப போறீங்க. आप ही इस धरती को भरने वाले हैं। हालेलुया, 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 हालेलुया। முதல் ஆண்டிலே, इस पहले இந்த முதல் மாதத்திலே, इस पहले महीने में, இந்த முதல் நாளிலே इस पहले दिन में கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தர போகிறார். परमेश्वर आपको एक छुटकारे को देने वाला ஒரு है, விடுதலை கர்த்தர் தருகிறார். एक छुटकारे को देंगे। இதுவரையும் பார்த்த பயந்த अनेक காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தர போகிறார். अब तक जिस कार्य के लिए आप डरते थे, जिस कार्य के लिए आप बहुत ही छुपा रहते थे, उस कार्य में से प्रभु आपको एक छुटकारे को देंगे। हालेलुया, हालेलुया। இதுவரையும் பார்த்த சாபங்களையும், இதுவரையும் பார்த்த பிரச்சனைகளையும், இதுவரையும் பார்த்த அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திறக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். जिस श्राप को आप देखते थे, जिस बीमार को देखते थे, जिस दरवाजे बंद था उसे देखते थे, अब उन सारे कार्य में से प्रभु एक छुटकारे को आपको देने वाले हैं। हालेलुया, 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 हालेलुया। ஏன் நீதிமானுக்கு இவ்வளவு பிரச்சனை? क्यों धर्मी के लिए इतनी सारी परेशानियां? ஏன் நீதிமானுக்கு இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை? क्यों धर्मी के लिए ऐसे बंद हुआ परिस्थिति? இல்ல கர்த்தர் ஏற்ற நேரத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर आपके लिए एक उचित समय को रखे हैं। அது இந்த நாள், वो यही दिन அது இந்த है, நேரம், वो यही समय है, பூர்ண விடுதலை கர்த்தர் एक தருகிறார். परिपूर्णता की छुटकारा। பழுகி பெருகி அவருடைய ஆசீர்வாதத்தால நிரப்பக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் आप வைத்திருக்கிறார். फलेंगे, फूलेंगे, परमेश्वर की आशीष से भरे रहेंगे। ஆமென். आमीन। முதலாம் மாதம் पहले महीने, இந்த முதலாம் தேதியிலே செய்ய வேண்டிய கடைசி காரியம் என்னவென்றால், पहले दिन में करने वाले अंत कार्य क्या है? எசேக்கியேல் एजेकिएल नबी की किताब 45 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 45वें अध्याय को हम पलटें, அதுல 18வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 18वें वचन को हम पढ़ेंगे। எசேக்கியேல் 45ல एजेकिएल नबी 45 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 18वीं आयत इस तरह कहती है, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே நீ பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. परमेश्वर यहोवा यूं कहता है, पहले महीने के पहले दिन को तू एक निर्दोष बछड़ा लेकर पवित्र स्थान को पवित्र करना। ஆமென். आमीन। இந்த முதல் நாளில் நம்ம என்ன செய்வோம்? इस पहले दिन में हमें क्या करना है? சபைக்கு போயிட்டு வந்திருப்போம், हम कलिसिया जाते होंगे, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம விஷ் பண்ணிருப்போம், कई दोस्तों को हम विश करते होंगे, வீட்ல எல்லாம் பிரியாணியா இருந்திருக்கும், सबके घर पे बिरयानी बनता होगा, ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். बहुत खुश रहते होंगे। சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுனால வீட்ல அன்னைக்கு ஜெபம் கூட இருந்திருக்காது.
कलीसिया जाते हैं, इसीलिए उस दिन घर पे भी प्रार्थना नहीं करते होंगे, ஆனா வசனம் சொல்லுகிறது लेकिन वचन में लिखा है முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே பலி செலுத்து. पहले महीने के पहले दिन को तू एक निर्दोष बछड़ा लेकर पवित्र स्थान को पवित्र करना. என்ன பலி? कौन सा बलि? ஸ்தோத்திர பலி. स्तुति बलि. ஹalleluya. हालेलुया. மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினாரே. यहाँ तक परमेश्वर ने अगुवाई किया है, எபினேசரா இருந்தாரே. वो एबेनेजर कर रहा है. இந்த வருடத்திலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். इस साल में भी प्रभु हमें अगुवाई करेंगे. ஒரு புதிய தொடக்கம் வந்திருக்கிறோம்ல. एक नई शुरुआत के हम आए हैं. ஸ்தோத்திரத்தினால தொடங்கணுமா இல்லையா? हम स्तुति के संग शुरुआत करना की नहीं, ஏனென்றால் ஸ்தோத்திரத்தினால அவருடைய கிருபை பெருகட்டும். क्योंकि स्तुति के चलते परमेश्वर का अनुग्रह बढ़ती है. இந்த வருடத்துல இந்த புதிய வருடத்துல நம்மை நடத்த போகிறது, நம்மை பாதுகாக்க போறது, நம்மை பலப்படுத்த போகிறது எல்லாமே அவருடைய கிருபை ஒன்று மாத்திரம் தான். इस नए साल में हमें अगुवाई करने वाले, हमें चलाने वाले, हमें राह दिखाने वाले, हमारे को बंधन को तोड़ने वाले परमेश्वर का उपस्थिति ही है. ஆகவே இந்த முதல் தேதியிலே इसलिए इस पहले तारीख கர்த்தருக்கு में ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே हम परमेश्वर இருப்போம். की स्तुति करते रहें. உங்களுடைய உங்க இருதய ஸ்தோத்திரத்தால நிறைந்து கொண்டே இருக்கட்டும். आपका हृदय स्तुति से भर जाए क्या? உங்களுடைய உதடு ஸ்தோத்திர பலினாலே கனியினாலே நிரம்பிக் கொண்டே இருப்பதாக. आपके होठों पे परमेश्वर की स्तुति निरंतर होती रहे क्या? हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया. அவர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். परमेश्वर ने जो भलाई की उसके लिए हम धन्यवाद करते रहें அவர் क्या? செய்ய போகிற அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் जो वो செலுத்துவோம். करने वाले अद्भुत के लिए हम धन्यवाद करें क्या? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் दिल செலுத்திக் की கொண்டே இருப்போம். गहराई से स्तुति करें क्या? எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. सब बातों के लिए स्तुति करें क्या? ஆமென். आमीन. ஸ்தோத்திரத்தினால स्तुति से அவருடைய கிருபை परमेश्वर का अनुग्रह பெருகட்டும் बढ़ती है, பெருகட்டும். वो बढ़ती जाए. ஏதோ முதல் நாள்ல செஞ்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. पहला दिन में कर छोड़िए नहीं, ஒரு முடிவெடுங்க. एक निर्णय लें. ஒவ்வொரு நாளும் हर एक दिन ஆண்டவருக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தோடு இணைத்து நன்றி ஸ்தோத்திரமும் செலுத்துவோம் என்று சொல்லி परमेश्वर के लिए हम व्यक्ति के रूप में और परिवार के साथ मिलकर परमेश्वर को धन्यवाद की स्तुति की बलि चढ़ाएं. ஆமென். आमीन. பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில போட்டாங்க. पौलुस और सिलास को बंधक में डाला है, அடின்னு அடித்து சிறைச்சாலையில போட்டாங்க. उन्हें इतना मारपीट कर कर उन्होंने बंधक में डाला है. கையும் காலும் கட்டப்பட்டு சிறைச்சாலையில உட்கார்ந்திருக்காங்க. पांव और हाथ बांधा हुआ उन्होंने बंधक में बैठे हैं. நடுராத்திரில என்ன செய்றாங்க? बीच रात में उन्होंने क्या किया? தேவனை நோக்கி துதித்து பாடினார்களாம். परमेश्वर की और उन्होंने स्तुति करके गीत गाए थे. ஹalleluya. हालेलुया. நடுராத்திரில ஒரு ஸ்தோத்திரம் பாட்டு. बीच रात में एक स्तुति का गीत. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? क्या हुआ है? எந்த கை அடிச்சுச்சோ जो हाथ उन्हें मारे थे அதே கைகளால இப்ப பவுலையும் சீலாவையும் உட்கார வைத்து அவங்க காயங்களை கழுவினார்களாம். जिन्होंने जिस हाथ से उन्होंने मारे थे पौलुस और सिलास को, उसी हाथ ने अब पौलुस और सिलास को पिटाकर उस घावों को वो दवा दे रहे हैं. இதுதான் ஸ்தோத்திரத்துடைய மகிமை. यही स्तुति का महिमा है. எந்த சத்துருக்கள் பவுலை சீலாவை அடித்தார்களோ जो शत्रु पौलुस और सिलास को मारे थे, அதே கரம் वही हाथ இப்பொழுது காயங்களை ஆற்றிக்கொண்டே अभी उनकी घावों को वो संभाल रही है. ஹalleluya. हालेलुया. நடு இரவு நடு ராத்திரியில ஸ்தோத்திர பாட்டு ஏறெடுக்க முடியுமா? बीच रात में क्या स्तुति गीत गा सकते हैं? அன்றைக்கு இரவே தேவன் சூழ்நிலையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். उसी रात को ये परमेश्वर परिस्थिति को बदल डाले थे, அவருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றிக் उनके கொண்டிருக்கிறார். हृदय को बदल डाले थे. அன்றைக்கே ஞானஸ்தான ஆராதனை நடந்துச்சு. उसी रात ही बपतिस्मा की आराधना भी हुआ है. ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. முறுமுறுக்காதீர்கள். अब गुड़गुड़ाए मत. ஸ்தோத்திரத்தோடு தொடங்குவோம் இந்த மாதத்தையும் இந்த வருடத்தையும். स्तुति के साथ हम शुरुआत करें इस साल को, इस महीने को. இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை इस ஆசீர்வதிப்பார். वचन के द्वारा प्रभु आपको आशीषित करेंगे. முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே पहले महीने पहले तारीख में ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணுங்கள். मिलाप वाले तंबू को आप खड़ा करें. முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே पहले महीने पहले तारीख में கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அதை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். परमेश्वर के भवन की दरवाजे को खोलकर और उसे पवित्र करें. முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே पहले महीने पहले तारीख में எருசலேமுக்கு கடந்து போங்கள். यरूशलेम की ओर जाएं. முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே पहले महीने पहले तारीख में நம்முடைய வேதனைகள் எல்லாம் நீங்கி हमारी सारी वेदनाएं खत्म होकर ஒரு பழுகி பெருகி ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததியை எழுப்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. एक फले फूले और पवित्र वंश को हमें उत्पन्न करने के लिए प्रभु मदद करें. முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே पहले महीने पहले तारीख में ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். स्तुति बलि चढ़ाएं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीषित करें. நாங்கள் ஜெபிக்கிறோம். हम प्रार्थना करें. இந்த வருடத்திலே इस साल में ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். एक नई शुरुआत को प्रभु रखे हैं. சரியான தீர்மானம் பண்ணுங்கள்.
हम सही निर्णय लें, ஆண்டவரோடு ஐக்கியமாயிருங்கள், प्रभु के साथ मिले रहें, சபையோடு ஐக்கியமாயிருங்கள், कलीसिया के साथ में जोड़े रहें, வசனத்தை விசுவாசியுங்கள். वचन को विश्वास करें. உங்க வீடு ஒவ்வொன்றும் தேவனுடைய வீடாய் மாறட்டும். आपका हर एक घर परमेश्वर का घर पवित्र स्थान बने. ஜெபம் பண்ணுவோம். आइए प्रार्थना நல்ல करें. பிதாவே, நன்றி ராஜா. स्वर्गीय पिता, हम तेरा धन्यवाद करते हैं இந்த புதிய வருடம், இந்த புதிய மாதம், இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். इस नई साल, नई महीने के लिए, नई दिन के लिए धन्यवाद करते हैं. எங்கள் மேல இவ்வளவு அன்பு கூர்ந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். हम पर इतनी अपने प्यार किया है, इतना हम तेरा धन्यवाद करते हैं. கடந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணி போல காத்து இந்த புதிய வருடத்துக்குள் நாங்கள் ஜீவன் உள்ளவராய் பிரவேசிக்க உதவி செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. पिछले साल पूरा खुदावन हमें आंखों की पुतली के समान हमें संभाल कर इस नई साल में प्रवेश करने के लिए मदद किया. धन्यवाद. அப்பா, இந்த முதலாம் தேதி நாங்கள் எப்பொழுதும் போல நாங்கள் வாழ்ந்து விடாதபடி இந்த நாளிலே நாங்கள் ஒரு வித்தியாசமான வசனத்தை கேட்டதுபடி நாங்கள் நடக்க பிரயாசங்கள் பட தீர்மானம் எடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. खुदावन इस पहले महीने पहले तारीख में ही खुदावन हम ऐसा एक रेसोल्यूशन लें, हमेशा का तेरा ना रहें, वरन खुदावन हम बदलें और परमेश्वर के साथ हम जुड़े रहें. நாங்கள் எடுத்த இந்த தீர்மானத்தின்படி நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. जो निर्णय हमने लिया है उस निर्णय के चलते हम रहने पाए, उसमें स्थिर होने पाए, हम पर अनुग्रह कर. இந்த நாட்கள்ல வருகிற இந்த உபத்திரங்கள், இந்த கொடிய வியாதிகள், பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்கள் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. इन दिनों में जो भी आती है ऐसे परेशानियां, दुख, क्लेश या वायरस, खुदावन इन सारे कार्य में से हमारे और हमारे परिवारों को आप राजा रक्षा कर. இந்த வருடத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரயோஜனமாக ஒரு பாத்திரமாய் விளங்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. इस साल में खुदावन हम प्रार्थना करते हैं हर एक व्यक्ति हम तेरे लिए प्रयोजन का बर्तन बन जाए. எங்கள் ஒவ்வொருவரையும் அனரே தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நீர் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். हमें से हर किसी को खुदावन ऐसा तो बना ले हम परमेश्वर के राज्य को स्थापित करने वाले हो जाएं. தேவையான பலத்தை தாருங்க. जो हमारे लिए बल की जरूरत है वो दे खुदा. கிருபையும் அபிஷேகமும் பெருகட்டும் ஐயா. अनुग्रह और अभिषेक बढ़ जाए. ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி हर தாருங்க. एक दिन को हमारे लिए आशीषित कर खुदा. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். हम सबको खुदावन तेरे हाथों में समर्पित करते हैं. ஆசீர்வதிக்கும். आशीषित कर. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. प्रभु यीशु के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन. ஆமென். आमेन. ஆமென். आमेन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबको आशीषित Thank करें. you. God bless you. सबको जय मसीह की.